வச்சுக்கிறா தர முடியாது போடா ஏடா உனக்கு பம்பர் துணி கட்டிட்டு போடா 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 பம்பர்லாம் கொடுக்க முடியாது போடா பம்பர்லாம் கொடுக்க முடியாது போடா இதெல்லாம் வீட்டு போங்கடா அஜய் உனக்கு அவ்வளோதான்டா நீ அடிக்கிற தண்ணி எடுத்துக்கோடா செத்துட்டான்டா இப்ப என்னடா பண்றது இவனை கொண்ட யாருக்கும் தெரியாம புதைச்சிருவோமாடா எனக்குலாம் தெரியாது நான் போய் நம்மள்ட்ட சொல்றேன் செத்துட்டான் யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உனக்கும் இதே நம்ம தான் பார்த்துக்குவோம் தூக்குங்கடா அவனை தூக்குங்கடா அவ்வளோ வேண்டாம் இவனை புதைச்சி வச்சுடா வாங்கடா எல்லாம் கிளம்புவோம் டேய் இரான் அம்மா வந்துட்டாங்கடா எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா டேய் வாங்க முடிக்க சும்மா இருங்கடா டேய் இரானை பாத்தியலடா அவனை காணோம் நீங்க மட்டும் உட்கார்ந்திருக்கீங்க நாங்க பார்க்கல வீட்ல காணோம் நாங்க பார்க்கல வாங்கடா கோயிலுக்கு போவோம் டேய் அங்க நிக்கிற மாதிரி இருக்குடா டேய் யாருமே இல்லையடா மனப்பிரமையா இருக்குடா எங்கடா இங்க வந்தா நின்னா மனப்பிரமையா இருக்குடா மறுபடியும் ரெடி ஸ்டார்ட் எனக்கு ஈரான் கழுத்து நெரிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுடா எங்களுக்கும் அதே கனவு தான் வந்துச்சு இது பெரிய பிரச்சனையாயிருச்சு போய் சாமியார்ட்ட தாண்டா அதை கேட்கணும் டேய் ஆமாடா சொல்ற கரெக்ட் தான்டா வாங்கடா போய் சாமியார்ட்ட பாப்போம் சாமியார் வர்றாங்க சாமி இது மாதிரி பிரச்சனை நடந்துருக்கு எல்லாம் தெரியும் ஈரான் ஒருத்தனை கொலை பண்ணீங்களா இல்லை சாமி பொய் சொல்லாத எல்லாம் தெரியும் ஆமாம் சாமி இது இந்த ஆவி எங்களை தொடர்ந்து இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சாமி பார்த்து சொல்கிறேன் முதல் பரிகாரம் நீ 3 பரிகாரம் பண்ணணும் பண்ணுவியா பண்ணுவேன் சாமி ஆனால் தனித்தனியாக தான் பண்ணணும் முதல் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்து என்னை பாரு சரி சாமி முதல் பரிகாரம் வந்து சார்லின் சாப்ளின் பண்ணிட்டு வந்துட்டு பாரு போ சரி சாமி பிரியமக்கா போ அடிச்சிட்டேன் என்னமோ சவுண்டு கேக்குதுடா டேய் என்னமோ சவுண்டு கேக்குதுடா அழுக சவுண்டெல்லாம் கேட்குது எஸ்ரு காமிக்குதுடா சாமிகிட்ட போகணும்டா சாமி மறுபடியும் யாரோ வந்திருக்காங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே பேர் இருக்கு நிச்சயம் சாமி ரெண்டாவது பரிகாரம் பண்ணுறீங்களா பண்ணுறோம் சாமி ஆனால் அது உனக்கு நீங்கள் தானே கொன்ன ஆமாம் சாமி உனக்கு ஆபத்து வர ஆனால் நான் சொல்கிற மந்திரத்தை நீ சொன்னா உனக்கு அந்த ஆபத்து போயிடும் சரி சாமி என்ன பண்ணுறோம் சாமி மந்திரம் சொல்கிறது முன்னாடி நான் சொல்கிறது கேளு சரி சாமி அவசரம் பேசிகிட்டே இருக்கா சரி சாமி அவனை கொன்ன இடத்துல இந்த எலும்புச்சம்பளம் எடுத்து புழிஞ்சு ஊற்றி பூஜை பண்ணு சரி சாமி இந்த தேங்காவை நீ கையில் வை அது பேய் நிற்கிற இடத்துல போய் உருண்டு போய் அதுவாக நிற்கும் அந்த அப்போ வந்து தேங்காய் ஆபத்து வரும் இப்போ வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லு சைத்தானே போயிரு சாத்தானே போயிருன்னு சொன்னா இது விட்டு போயிடும்
இதில் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊற்றுறேன். இதில் ரயில் வீட்டத்தை புளிஞ்சு ஊற்றினா உனக்கு உயிருக்கே ஆபத்து. போயிட்டு வந்து பாரு போ. உட்காருங்கடா, எல்லாமே சாமி சின்ன இருக்கணும். சாமி சொன்ன மாதிரி முதல்ல ஸ்டார் போட்டுக்கணும். இந்த இடத்துல இப்போ எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்ற சொன்னாங்களா சாமி? முடிஞ்சாச்சுரா. அடுத்து சாமி எழுதி வச்சுருக்காங்களா? எங்கே இருக்க சாத்தானே? எங்கே இருக்க பேய? எங்கே இருக்க சாத்தானே? எங்கே இருக்க பேய்? அங்கே வேண்டா இருக்கு. சாத்தானே போயிடு, சைத்தானே போயிடு, சாத்தானே போயிடு, சைத்தானே போயிடு. சாமி நக்கல சரிங்களா? உயிரே இங்கே ஆபத்தில் இருக்குது. பரிகாரம் பண்ணியா இல்லையா? இந்த மாதிரி தேங்காய் பழம் வந்துச்சா? நீ ஒரு செகண்ட் லேட்டாக எவ்வளோ லேட்டாக சொல்கிற பரிகாரம் வந்துருச்சேன். நீ ஒரு செகண்ட் லேட்டாக சொல்லிச்சுன்னா உன் உயிரே போயிருக்குண்டா. என்ன பரிகாரம் பண்ணுறியா? என்ன பரிகாரம் பண்ணு? அப்போதைச்ச இடத்துல நீ படுத்து உன் மேலே குங்குமம் போட்டு பரிகாரம் பண்ணணும். பண்ண மாட்டேங்க. பண்ணாட்டி உன் குடும்பத்துக்கே ஆபத்து, உனக்கு ஆபத்து. ஓ பண்ணு. நான் வருவேன் அந்த இடத்துக்கு. போயிட்டு வாங்க. ஈரான் வந்து அஜயை கொண்டுட்டான். அவர் வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சு